அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 6ஆம் தேதி, வளர்பிறை, பிரதமை திதி காலை 9:11 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. பூராடம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:36 வரை. அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். சித்த யோகம் நாளை அதிகாலை 3:36 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நினைச்சது நிறைவேறுங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு நினைச்சது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் வாங்கி தருவீங்க. கூப்பிட்டுட்டு இருந்த இடத்துக்கும் இன்னைக்கு நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கோணி கோடி கொடுப்பதிலும் கோணாமல் காணி கொடுப்பதே மேல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. சிலர்லாம் இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ அப்படின்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் கடைசியாக நம்ம மனசை புண்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. அதனால தாங்க நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க. கோணி கோடி கொடுக்கறத விட ஆனால் கோணாமல் காணி கொஞ்சமாக கொடுத்தாலும் கூட மனநிறைவோட சந்தோஷமாக வாழ்த்தி தரக்கூடியவர்கள், வள்ளல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. மகளுக்கு ஏற்கனவே பொருத்தமான ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பொருந்துகிற ஜாதகம் ஏதாவது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மார்கழியாக இருந்தாலும் ஏற்கனவே தொடங்கிட்டதுனால அதெல்லாம் பார்க்கலாங்க. பொருத்தங்கள் எல்லாமே பார்க்கலாங்க. அதே மாதிரி வரன் வீட்டாரை நாம் வெளியில் வச்சு கூட பார்க்கலாங்க. அதாவது வீட்டுக்கு போகாமல் வெளியிடத்துக்கு வரவழைச்சு கூட பார்க்கலாம், பேசலாங்க. அதனால் கல்யாண முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமையும் டென்ஷனும் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு ஒரு அற்புதமான பழமொழிங்க. ஆமாங்க. அதனால தாங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. அவங்களுக்கு வாழ்க்கை துணையை அமைச்சு தரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை துணை எல்லாம் சரியாக வருமா, அவங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை துணை சரியாக இருக்கும், எந்த குடும்பத்தில் அவங்க வாழ்க்கைப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அமர உட்கார்ந்து யோசித்து அவங்களுக்கு தகுந்த இடத்தை தேர்ந்தெடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும். அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாமே இருந்துருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரமாக இருந்தாலும் இன்றைக்கி யோசித்து முடிவெடுங்க. வாடிக்கையாளர்கள், வேலையாட்கள், பங்குதாரர்கள் இவங்கள்ட்டெல்லாம் நிதானமாக பழகிறது நல்லதுங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மாதுளம் பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, கோபம் உள்ள இடத்தில் குணம் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, சிலர்லாம் திடீர்னு கோவப்படுவாங்க. ஆனால் அவங்க மனசில் எதுவுமே இருக்காது. வெள்ளை மனசோடு இருப்பாங்க. வஞ்சனை செய்ய மாட்டாங்க. வச்சுக்கிட்டு கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. என்ன தோணுதோ அதை பேசுவாங்க. இட்டுக்கட்டி பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வேறு யார்? நீங்கள் தான். உங்களுக்கும் கோபமெல்லாம் இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட நல்ல குணமும் இருக்கும். எங்கும் எப்போதும் அடுத்தவர்கள் மீது அக்கறை கொள்வதால் கோபப்படுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பொறுப்புகள் பதவிகள் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஊர் பொது காரியங்கள்லாம் எடுத்து செய்கிறீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு எடுத்து செய்கிறது நல்லது. யாருக்கும் முன்கூட்டியே வாக்குறுதி எல்லாம் தர வேண்டாம். அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிடுங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை, கோழி மிதித்து குஞ்சு முடம் ஆகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, பெற்றவங்க பெரியவங்க நமக்கு ஏதாவது அறிவுரை சொல்லி நம்மளை அடக்கி வைக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரண காரியங்கள் இருக்குங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் பெரியவங்க எந்த அறிவுரை சொன்னாலும் அதை கேட்டு நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிற வேலையையும் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. பெரிய பதவிகள் பொறுப்புகளும் தேடி வருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனாலும் சுக்கிரன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால தங்க நகைகள் யாருக்கும் இரவல் தர வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். சிம்ம ராசிக்காரர்களே, கோளும் சொல்லி கும்பிடுவானேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. எதுக்கு நாம் அடுத்தவங்கள்ட்ட போய் கோள் சொல்லணும்? அப்புறம் அதில் ஏதாவது சிக்கல் வந்த பிறகு அடுத்தவங்களை அனாவசியமாக கும்பிடணும்? அதெல்லாம் தேவையே இல்லையே. நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம். அடுத்தவங்களை பற்றியெல்லாம் நாம் போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கும்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சி எங்கும் எப்பொழுதும் கம்பீரமாக தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரியனுடன் பிரபல யோகாதிபதி செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்தது நல்ல விதத்தில் முடியும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஆனால் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை அடிமனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதுலேயும் போட்டு சிக்கிக்காதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினத்தை விட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி நண்பர்களும் உறவினர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு
மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சத்தியமே வெல்லும் அசத்தியமே கொல்லும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, நீங்கள்லாம் சத்தியவான்களாக இருப்பீங்க. என்னதான் சங்கடம் வந்தாலும் வறுமை வந்தாலும் பொய் சொல்லி நீங்கள் எப்பயுமே சம்பாதிக்க விரும்ப மாட்டீங்க. பொய் சொல்லி ஒரு சுகத்தையோ ஒரு பதவியையோ அனுபவிக்க விரும்ப மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் அரிச்சந்திரனை போல உண்மையை சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். தள்ளிப்போன விஷயங்களும் வேகமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அது சரியாகி புரிதல் இன்றைக்கி வர ஆரம்பிக்கும். வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் சரியாகி இன்றைக்கி லாபம் நல்லாயிருக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. விலை உயர்ந்த உடைகள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி சமையலறை சாதனங்கள் பழுதானதை மாற்றிட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு கஷ்ட நஷ்டம்னு யார் வந்தாலும், சொந்தக்காரங்க வந்தாலும் மற்றவங்க வந்தாலும் அவங்கள அமைதிப்படுத்தி ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து உதவுவதோடு மட்டுமில்லாமல் எந்த குடும்பத்தையும் பிரிக்காமல் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டுங்கிறதுக்காக உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய நல்லுள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. அதே மாதிரி எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக முடியுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சோர்வு களைப்பு ஒரு பக்கம் இருக்கதாங்க செய்யும். ஏன்னா சுக்கிரனோட சூரியன் செவ்வாயெல்லாம் இருக்கிறதுனால சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே லாபகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் கூட இன்றைக்கி வசூல் ஆகுங்க. வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான சில வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் பார்த்துன்னு இருக்கீங்க, அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, கவனமாக இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தி எதிர்பார்க்கலாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கோடான கோடி கொடுப்பினும் நாவினால் தவறு செய்யாதது கோடியுறும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் பொய் சாட்சி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. தப்பாக ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எதை பேசினாலும் அதில் உண்மை இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்க மேலே ஒரு அக்கறை இருக்கும். அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் எல்லா சூழலிலும் நல்லதையே பேசக்கூடியவர்கள், நல்லவர்களுக்கே உதவக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம். அதில் ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிவட்டாரமும் அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுறதுனால திடீர்னு பெரிய நகைகள்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட புதுசாக இன்றைக்கி ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கொடுத்ததை கேட்டால் அடுத்து வரும் பகை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, பணம் கொடுத்ததை நீங்கள் திருப்பி கேளுங்க, உடனே சண்டைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காலத்திலே இப்படி இருந்து தான் இந்த பழமொழியெல்லாம் வந்திருக்குங்க. அதனால தாங்க முடிஞ்ச வரைக்கும் பெரிய தொகையாக கொடுக்காம ஏதோ நம்மாலான சின்ன தொகையை கொடுத்து உதவுங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பூராடம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது, செலவினங்கள் இருக்குது, நண்பர்கள் உறவினருடைய அன்பு தொந்தரவுகளும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக முன்கோபத்தை தவிர்த்துட்டு இருக்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமம், ஆனால் இன்றைக்கி ரொம்ப அற்புதம். அதனால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கி வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே கூடி வருங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் முன்ன பின்ன தான் இருக்கும். நீங்களே முதலாளி நீங்களே தொழிலாளின்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கொற்றவன் தன்னிலும் கற்றவன் மிக்கோன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அரசனை காட்டிலும் படித்தவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அரசனை காட்டிலும் அறிவாளிகளை நம்பி நாம் போகலாம், அவங்க பின்னாடி போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து எங்கும் எப்பொழுதும் பட்டம் பதவி உள்ளவர்களை காட்டிலும் படித்தவர்களே நல்லவர்கள்ங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு அதிகமாகிக்கிட்டே போகுதுங்க. சூரியன் செவ்வாய்னு முக்கியமான கிரகங்கள்லாம் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால தூக்கமும் சரியாக வரமாட்டேங்குது. கடனும் கொஞ்சம் ஏறிக்கிட்டே போகுதுன்னு மனக்கவலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் சரியாயிடுங்க. அதை கடந்து வரக்கூடிய பாதை உங்களுக்கு தெரிய வருங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. சுக்கிரனுடைய சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால திடீர் பண வரவு உதவிகள் உண்டு. வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கும் சிலருக்கு வாய்ப்புகள் வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். அனுபவம் இல்லாத துறையில் போய் பணத்தை முதலீடு செய்து மாட்டிக்கவும் வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கொள்ளிக்கு எதிர் போனாலும் வெள்ளிக்கு எதிர் போகாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, வெள்ளினா சுக்கிரன் தான். சுக்கிரன் எந்த திசையில் இருக்காருன்னு பார்க்கணும். அந்த எந்த திசையில் இருக்காரோ அதை நோக்கி நாம் போகக்கூடாது. வெள்ளிக்கு எதிரே நாம் போகக்கூடாது. வீடு மாறும்போது அல்லது பயணப்படும் போது, ஊர் விட்டு ஊர் போகும்போது, அதாவது ஃபேமிலியே ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நேரத்தில் வெள்ளிக்கு எதிரில் இருக்கக்கூடிய திசைகளில் இருக்கிற ஊர்களுக்கு போகக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நிதானமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. பிரபல யோகாதிபதியின் சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது நடக்கும், எதிர்த்தவங்க அடங்குவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார் நெருக்கம் அதிகமாகும்.
பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். புது நண்பர்களும் இன்னைக்கு அறிமுகம் ஆகுவாங்க. திடீர் பயணங்கள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி சாதனங்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சலும் உடல்நலக் குறைவும் இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சூடுபட்ட குழந்தை நெருப்புக்கு அஞ்சும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, சிலதெல்லாம் நீங்கள் அடிபட்டிருக்கீங்க, அனுபவப்பட்டிருக்கீங்க. சிலரை நம்பி நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, செல்வங்களையும் பொருள்களையும் இழந்திருக்கீங்க. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது கூட இனிமேல் அந்த பக்கமெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. என்னங்க ஏழரை சனி போட்டு பாடாவிடுத்துது, ஜென்ம சனி. மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை. ஒரு சிலர்லாம் நல்லா பேசுகிறாங்க, சில நாட்கள் நம்மளை பார்த்த உடனே முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க. குடும்பத்தில் கூட அப்படி தான் இருக்குது, வீட்டில் கூட அப்படி தான் எல்லாம் நடந்துக்கிறாங்க. ஒரு நாள் இப்படி இருக்குது, ஒரு நாள் அப்படி இருக்குன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. பலமாக சூரியன் உட்கார்ந்துருக்கார் 10ஆம் இடத்துல. பதவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. சொத்து பத்துகள் வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே லாபகரமாக முடியுங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் செலவுகள் இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷங்களையும் சமாதானத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.